Dear students, welcome to computer science class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4 algorithmic strategies. algorithmic strategy-னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த algorithmic strategy-ல பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அல்காரிதம்னா என்ன, ஒரு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அல்காரிதத்தினுடைய பல வடிவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு சூடோ கோடு எப்படி எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சூடோ கோடு வந்து ஃப்ளோ சார்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது அல்காரிதம்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, ப்ரோக்ராம் கோடிங்னா என்ன, தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அல்காரிதத்தை நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ஒரு கணினியை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு ப்ராப்ளத்துக்கு தீர்வு காணுவது என்பது பற்றியும், அவ்வாறு தீர்வு காணும்பொழுது என்னென்ன ஸ்டெப்ஸ் நாம் கடைபிடிக்கணுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸில் முதல்ல அல்காரிதம் மற்றும் ப்ரோக்ராம் என்றால் என்ன என்பது பற்றியும், அல்காரிதத்தின் 2 வெவ்வேறு வடிவங்களான சூடோ கோட் மற்றும் ஃப்ளோ சார்ட் எப்படி எழுதுவது என்பது பற்றியும், அவற்றுக்குனுடைய சில எடுத்துக்காட்டுகளையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். மேலும் அல்காரிதத்துக்கும் ஃப்ளோ சார்ட்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகள் பற்றியும், ஒரு அல்காரிதத்தின் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். Okay students, let us move to the lesson. Problem solving using computers. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு 2 நம்பர் கொடுக்குறாங்க. இந்த 2 நம்பரை கூட்டுத்தொகை கேட்குறாங்க, சம் கேட்குறாங்க. How will you find this sum? எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல 2 நம்பர் என்னன்றதை கேட்பீங்க இல்லையா? அதுக்கடுத்து என்ன செய்வீங்க? 2 எண்களையும் கூட்டி கூட்டுத்தொகையை விடையாக சொல்லுவீங்க. இதெல்லாம் எது மூலமாக செய்கிறோம்? நம்முடைய மூளையை பயன்படுத்தி மேனுவலாக செய்கிறோம் இல்லையா? அதே மாதிரி கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய வகையில் அந்த செயல்முறையை கொடுக்கணும். ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. நம்மளுடைய மூளை வந்து இந்த செயலை செய்யுது. சரி, இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் 2 கிவன் நம்பர்ஸ். அப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம மூளை ஃபஸ்ட்டு என்ன செய்யும்? கெட் 2 நம்பர்ஸ் 5 and 6. முதல்ல எடுத்ததும் எனக்கு 2 நம்பர் என்னன்றதை கொடுங்கன்னு சொல்லுது. இப்போ ரெண்டாவது சம் ஈக்குவல் டு 5 + 6. இப்போ நம்மளுக்கு தெரியும் சம்முன்றது கால்குலேட் பண்ணுறதுக்குள்ளேயே ஃபார்முலா தெரியும். 2 நம்பரையும் ஆட் பண்ணி அதை சம்மில் வச்சுக்கிறோம். மூணாவது இந்த ரிசல்ட்டு தான் வந்து சம்மு. அப்போ சம்மில் இப்போ என்ன இருக்கும்? 11 இருக்கும். அப்போ 11 வந்து நம்ம ரிசல்ட்டாக சொல்லுவோம். அப்போ இந்த மேனுவல் மெத்தட் ஆஃப் சால்விங்கில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரை ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இன்புட்டுன்னு சொல்லுவோம். கால்குலேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ராசஸ். அதுக்கப்புறம் அதை ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா, அதை தான் அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதையே கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுறது பார்த்தோம்னா, கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய வகையில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு ஃபைனைட் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம கொடுக்குறோம். அது ஆர்டினரி பிளைன் இங்கிலீஷ்லேயே கொடுப்போம். அப்போ எங்கே என்ன பண்ணுறோம்? இன்புட் A, B. அப்போ கம்ப்யூட்டரில் நம்ம A, Bன்னு 2 வேல்யூஸ் 2 நம்பரை கொடுக்க போகிறோம். அந்த நம்பரை கம்ப்யூட்டரில் இன்புட் பண்ண போகிறோம். அப்போ இன்புட் A, Bன்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஃபார்முலா, இது சாதாரணமாக மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். சம் ஈக்குவல் டு A + B. அப்போ இந்த இடத்துல A + B 2 நம்பரையும் ஆட் பண்ணி அதை சம்மில் அசைன் பண்ணுறோம். அதற்கு அடுத்தது பிரிண்ட் சம். அப்போ இந்த 3 வேலையை தான் நம்ம செய்கிறோம். இப்போ இதை செஞ்சாச்சு, இதை பிளைன் இங்கிலீஷில் எழுதிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? நெக்ஸ்ட்டு இதை கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொடுக்கணும். இப்போ இதை பாருங்கள்,
ஒரு ப்ரோக்ராம் இதை நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு C++ ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நாம் சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது, அந்த ப்ரோக்ராம் படித்தா புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஇன்னு 2 இது இருக்குது, சிஇன் ஏ, சிஇன் பின்னு இருக்குது. அப்போ சிஇன் ஏன்னும்போது ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க, சிஇன் பி என்னும்போது பிக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ரெண்டையும் ஆட் பண்ணி சம்மில் போடுங்க. சி அவுட் சம் பிரிண்ட், இதை வந்து பிரிண்ட் பண்ணுங்க. அப்போ இது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். சி அவுட் சம்ன்றது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், சிஇன் ஏ சிஇன் பின்றது இன்புட் ஸ்டேட்மெண்ட், சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இது வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணியிருக்கிறோம், மேனுவலாக நம்ம அந்த மெத்தடை வந்து நாம் எவால்வ் பண்ணியிருக்கிறோம். அந்த மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக ஃபைனைட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கம்ப்யூட்டர் கொடுக்குற மாதிரி மாற்றிருக்கிறோம். அதற்கு அடுத்தது கம்ப்யூட்டர் புரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜில் அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இப்படி பார்க்கலாம் அந்த ப்ராசஸ்ஸை. ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன, திஸ் மேனுவல் மெத்தட் ஆஃப் சால்விங் தி ப்ராப்ளம். மேனுவலாக நம்ம மூளை யோசித்து ஒரு ப்ராப்ளத்துக்கு தீர்வு காணுது. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அப்போ அதை தீர்வு காணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். அந்த ப்ராப்ளத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதனுடைய தீர்வு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியணும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்ளம் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அல்காரிதம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியுது, இந்த சொல்யூஷனை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நாம் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ கன்வெர்ட் தி சொல்யூஷன் இன்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், அதை தான் என்ன சொல்கிறோம், அல்காரிதம்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டிங் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணியாச்சு, அதுக்குரிய அல்காரிதத்தை எழுதிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதை கம்ப்யூட்டர் புரியக்கூடிய வகையில் ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் நாம் ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். அதை தான் வந்து என்ன பண்ணுறோம், சூட்டபிள் கோடுன்றது ஒரு ப்ரோக்ராம். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதற்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம், அதுதான் வந்து கோடிங் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். அதுக்கு அடுத்தது ப்ராசஸஸ் ரிக்வயர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் டெய்லி லைஃப். இப்போ இதை மாதிரி அல்காரிதம் நம்மளுடைய இதில் நிறைய இதில் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை மாதிரி யூஸ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம கோலம் போடுறாங்க. அந்த கோலம் போடும்பொழுது என்ன நடக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வச்சுட்டு அந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு கோலத்தை வரைகிறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன செய்யணும், அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், செகண்ட் என்ன செய்யணும், தேர்ட் என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அல்காரிதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேயிங் கார்ட்ஸு. அப்போ கார்ட்ஸில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டத்தில் வின் பண்ணணும்னா ஒரு சில குறிப்பிட்ட நம்பர் உள்ள கார்டை மட்டும் நாம் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அப்போ ஒரு ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு அல்காரிதம் தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 நம்பர் இருக்குது, அதை ஆட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு அல்காரிதம் தேவைப்படுது. இப்போ 5 + 9 14. அப்போ 14 4 போட்டாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு கேரி 1 + 4 5 5 + 3 8. அப்போ அந்த டோட்டலை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கும் நம்மளுக்கு அந்த மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அமேசானில் எல்லோரும் இந்த அமேசான் வந்து ரொம்ப பாப்புலர் ஆன்லைன் ஷாப்பிங்கில். இப்போ நீங்கள் ஒரு அமேசானுக்குள்ளே போனதுமே என்ன பண்ணணும், நீங்கள் கடைசியாக என்ன இதை பார்த்தீங்களோ எதெல்லாம் வந்து நீங்கள் தேடினீங்களோ அந்த அமேசான் வெப்சைட்டில் அது எல்லாத்தையும் அங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. அதுக்கு வந்து அமேசான் வந்து ஒரு அல்காரிதத்தை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம் மிஷினு. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஏடிஎம் வர்றதுக்கு முன்னே எப்படி ப்ராசஸ் நடந்தது, பணம் எடுக்க போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும், பேங்க்குக்கு போகிறோம், டெல்லர்கிட்ட போய் நம்ம பாஸ்புக்கை கொடுத்து ஒரு விட்ராயல் ஸ்லிப் கொடுப்போம். அந்த விட்ராயல் ஸ்லிப்பை வாங்கி வச்சிக்கின்னு அவர் என்ன பண்ணுவார், அந்த
நம்ம லெட்ஜர் எடுப்பார். லெட்ஜரில் எடுத்து நம்ம அக்கௌண்ட் இப்போ பார்த்து பணம் இருக்குதான்னு பார்த்து நம்மளுக்கு பணம் இருந்ததுன்னா வந்து அவர் ஒரு டோக்கன் கொடுப்பாரு. அதுலேருந்து அந்த டோக்கனை காட்டி நம்ம அந்த பணத்தை வந்து வாங்கிக்குவோம். பட் இதே வந்து இப்போ ஏடிஎம்மில் என்ன பண்ணுறோம்? ஏடிஎம்மில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஏடிஎம்முக்கு போனதும் முதல்ல நம்மளுடைய கார்டு வந்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கான பர்சன் தானான்றதை தெரிவிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுறோம். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்ட பிறகு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அது கேட்கும். அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டா, அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? நம்ம ஆத்தென்டிகேஷன், நம்ம பாஸ்வேர்டை வச்சு அது செக் பண்ணும். அந்த அக்கௌண்ட் நம்பர்லேருந்து அதை செக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிச்சி பணம் இருந்ததுன்னா நம்மளுக்கு பணத்தை விட்ராயல் பண்ண முடியும். இப்போ இதுக்கும் வந்து ஒரு அல்காரிதம் தான் யூஸ் ஆகுது. இப்போ அல்காரிதத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து சீக்வன்ஷியல் டைப். இந்த சீக்வன்ஷியல் டைப்புன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது. இப்போ ஒரு அல்காரிதம் ஃபார் டெய்லி ரொட்டீன், ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து இப்போ டெய்லி ரொட்டீன்ஸ் இருக்குது. இப்போ இதில் டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை ஒரு அல்காரிதமாக நம்ம இப்போ எழுதலாம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம், அப்போ வேக்கப். அதுக்கப்புறம் 6:15 AM வந்து ப்ரஷ் மை டீத். அப்புறம் 6:20 AM வாஷ் மை ஃபேஸ். அப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் நாம் அதை செய்கிறோம். அதை ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் செய்கிறோம். அதுதான் வந்து இதில் முக்கியம். இது வந்து சீக்வன்ஷியல் டைப். அப்போ 1 by 1 நம்ம செய்கிறோம். இதே பார்த்திங்கன்னா இன்னும் சில அல்காரிதம்லாம் எப்படி இருக்குன்னா செலெக்ஷன் டைப்பில் இருக்கும். அப்போ இந்த கேஸில் we have to make some decision. இப்போ இதெல்லாம் வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த கொடுத்துருக்கிற படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் நிறையா வந்து பொருள்லாம் இருக்குது. அப்போ ஒரு பொருளையும் ஒரு வேஸ்ட் பின்னில் போடணும். ஒன்று ஒரு டைப்பு. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து அது வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் யுட்டென்சில்ஸ். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது குரூப் ஆஃப் இது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ், எல்லாம் கிளாஸ் யுட்டென்சில்ஸாக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா எல்லாமே பேப்பராக இருக்கும். நாலாவது இதில் ஃபுட்டு ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பாட்டில் வந்து எடுக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலை நான் இதில் எந்த வேஸ்ட்டு டஸ்ட்பினில் நான் போடணும்? அது ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டஸ்ட்பின் என்ன? பிளாஸ்டிக். அப்போ என்னுடைய இது என்ன? கிளாஸ் பாட்டில். அப்போ அது பிளாஸ்டிக்கில் போட முடியுமா? போட முடியாது. அப்போ ஐ ஹவ் டு மேக் எ டெசிஷன். இது பிளாஸ்டிக் போடுற இடம், இந்த இடத்துல வந்து நான் வந்து கிளாஸ் பாட்டில் போடக்கூடாது. அப்போ உடனே என்ன பண்ணுறோம்? அடுத்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் டஸ்ட்பின். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த கிளாஸ் பாட்டிலை அந்த டஸ்ட்பினில் போடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ டஸ்ட்பினில் போட்டால் நம்ம ப்ராசஸ் முடிஞ்சிடுது. இதே மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாண்ட்விச் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கின்னு அந்த சாண்ட்விட்சை ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம்? பிளாஸ்டிக் பாட்டிலில் போட முடியுமான்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் பின்னில், வேஸ்ட் பின்னில் போடலான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் இதில் போட முடியாது, பேப்பரில் போட முடியாது. அப்போ ஆர்கானிக் வேஸ்ட் பின்னில் பண்ணுறோம். அப்போ இதில் வி மேக் சம் டெசிஷன். அதுக்கடுத்து மூணாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அது வந்து சில ஒர்க்கை வந்து நம்ம திரும்ப செஞ்சுன்னு இருப்போம். இப்போ இதில் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் 5 காயின் இருக்குது, பிளாஸ்டிக் காயின் இருக்குது. அந்த காயினை நம்ம போடணும். அப்போ 5 தடவை வந்து நம்ம இந்த காயினை ரிப்பீட்டடாக போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு டைம் போடுறோம், அதுக்கப்புறம் 2வது டைம் போடுறோம், 3வது தடவை போடுறோம், 4வது தடவை போடுறோம், 5வது தடவை போடுறோம். இதை மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம செய்கிறோம். இது வந்து லூப் டைப் ஆஃப் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் see about the காப்பி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். இப்போ இந்த காப்பி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் கூட நம்ம ஒரு அல்காரிதமாக சொல்லலாம். அது அப்போ இதுக்கு ரிக்வயர்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன? இப்போ ஒரு காப்பி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்? காப்பி பவுட்ரு தேவைப்படும், தென் மில்க்கு தேவைப்படும், தென் வாட்டர் தேவைப்படும், தென் சுகர் தேவைப்படும். அப்போ தீஸ் ஆர் தி இன்க்ரீடியன்ட்ஸ். அப்போ இதை தான் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து
நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? அதுதான் வந்து காஃபி. அப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி சொல்கிறதா இருந்தால் இதை இன்புட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? காஃபி. அப்போ காஃபியை வந்து அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இன்புட்லேருந்து இந்த அவுட்புட் வர வைக்கணும்னா நம்ம என்ன ப்ராசஸ்? ஒரு ப்ராசஸை பண்ணுறோம். அந்த ப்ராசஸை நம்ம காஃபி ப்ரிப்பரேஷன் ப்ரொசீஜர்ன்றதை சொல்கிறோம். அப்போ டேக் ஏ பவுல் எப்படி பண்ண போகிறோம்? டேக் ஏ பவுல் வித் காஃபி பவுடர். ஒரு பவுலில் காஃபி பவுடர் எடுத்துக்கிறோம். பாயில் தி வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை பவுலில் ஊற்றுறோம். தென் ஃபில்ட்ரு பண்ணுறோம். தென் பாயில் மில்கை வந்து கொதிக்க வைக்கிறோம். இந்த கொதிக்க வச்ச மில்கில் வந்து சுகரையும் வந்து அந்த ஃபில்ட்ரு காஃபியும் வந்து கலக்கி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு கப்பில் சர்வ் பண்ணும்போது காஃபியாக கிடைக்குது. அப்போ இந்த ப்ரொசீஜர் தான் வந்து இதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறோம். இப்போ இதை மாதிரி இது வந்து ஒரு அல்காரிதம்ன்றது மாதிரியே நம்ம சொல்லலாம். அப்போ டிப்பிக்கல் அல்காரிதம் காப்பி மேக்கிங் ப்ராசஸ். இப்போ காப்பி மேக்கிங் ப்ராசஸை ஒரு அல்காரிதத்தை கூட கம்பேர் பண்ணுவோம். எப்படின்னா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்? வாட்டர், மில்க், காஃபி பவுடர் அண்ட் சுகர். அப்போ இதை வந்து நம்ம இன்புட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஃபி மேக்கிங் ப்ரொசீஜர். இந்த காஃபி மேக்கிங் ப்ரொசீஜரை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஃபி கிடைக்கிது, அந்த ஹாட் காஃபி கிடைக்கிது இல்லையா? அந்த காஃபி கிடைக்கிறது அதை வந்து அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு அல்காரிதம் எங்கெங்கெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், அல்காரிதத்திலே என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்காரிதத்துக்கு டெஃபினிஷனை பார்க்க போகிறோம். A finite set of instructions to accomplish a particular task. அப்போ அல்காரிதம் இஸ் ஏ ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் ஏ பர்டிகுலர் டாஸ்க். அப்போ ஒரு அல்காரிதம்ன்றது ஒரு டாஸ்க்கை செய்யறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கடுத்தது இதே வேறு மாதிரியும் சொல்லலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆஃப் சால்விங் ஏ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்துக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், இதை அப்புறம் நம்ம அல்காரிதம் இப்படி சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் எனி சூட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம அல்காரிதம் எழுதிட்டோம். இந்த அல்காரிதத்தை சி தெரிஞ்சவங்க சி ப்ரோக்ராமிங்கில் எழுதலாம். இதே வந்து C++ தெரிஞ்சவங்க C++ல எழுதலாம். பைத்தான் தெரிஞ்சவங்க பைத்தானில் எழுதலாம். அப்போ யாராருக்கெல்லாம் எப்படி எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ எது எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் இந்த அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு அல்காரிதம் எடுத்தோம்னா அதில் இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும். இப்போ அல்காரிதம்ஸ் கேன் பி டெவலப்ட் டு ஸ்டோர், மேனிப்புலேட் அண்ட் ரெட்ரீவ் டேட்டா ஃப்ரம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா. அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா அதில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஒன்று வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து அரேஸ் ஆர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று டொப்பிள்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று டிக்ஷனரி. இப்போ இது மாதிரி நிறையா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. லிங்க் லிஸ்ட், தென் ட்ரீ ஸ்ட்ரக்சர். இப்போ இது மாதிரி நிறையா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நாம் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதில் உள்ள எலமெண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் அதிலிருந்து டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கும் நம்ம அல்காரிதம்ஸு டெவலப் பண்ணுறோம். இப்போ அல்காரிதத்துக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுத்துக்குவோம். டிசைன் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். அப்போ ரெண்டு நம்பருடைய சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதணும். இப்போ நாம் என்ன எடுத்துக்கிறோம்? A = 10, B = 20. அப்போ 10 20 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ 10 வந்து ஏவில் அசைன் பண்ணுறோம், 20 வந்து பியில் கொடுத்துக்கிறோம். ஏன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக நம்பரை வந்து இன்புட்டாக கொடுக்க முடியாது. இப்போ இதை மாதிரி வேரியபிள்ஸ் A, B அது மாதிரி வேரியபிள்ஸாக தான் நம்ம டேட்டாவை கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ A = 10 கொடுக்குறோம். இப்போ இன்னொருத்தவங்க வந்து A = 20 கூட கொடுக்கலாம். அதே மாதிரி B = 20 கொடுக்குறோம்.
பி இன்னொருத்தவங்க வந்து பி ஈக்குவல் டு 30 கொடுக்கலாம். அப்போ அந்த வேல்யூஸ் வந்து மாறிடும். இப்போ நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூஸு எந்த வேரியபிளுக்கு நம்ம இது பண்ணுறோமோ அந்த இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் தி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டாவது ஸ்டெப் அடுத்தது என்ன பண்ணணும், 2 நம்பரை நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். அந்த 2 நம்பரை நம்ம டைரெக்டாக கம்ப்யூட்டரில் வாங்க முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஏ பின்ற 2 வேரியபிள்ஸில் அந்த டேட்டாவை வாங்குகிறோம். அதுக்கு அடுத்தது கால்குலேட் தி சம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆடிங் ப்ராசஸை பண்ணுறோம். அந்த சம் எப்படி கிடைக்கிது, ஏவையும் பியையும் ஆட் பண்ணி சம்முன்ற ஒரு வேரியபிளில் அது அசைன் ஆகுது. அப்போ கால்குலேஷன் பண்ணுறோம். இது வந்து ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது டிஸ்பிளே தி ரிசல்ட். சம்மை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு, அது மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு சம்மு. அப்போ நம்மளுக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகணுன்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரியணும்னா we have to display, print it. அதை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஸ்டாப். இது இரண்டாவது ப்ராப்ளம். டிசைன் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி ஸ்கொயர் ஆஃப் தி கிவன் நம்பர் அண்ட் டிஸ்பிளே தி ரிசல்ட். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அந்த நம்பருடைய ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர்னால் என்ன, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர்ன்றது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு எது இன்புட், கொடுத்துருக்கிற நம்பர், அது எக்ஸாக இருக்கலாம், என்னாக இருக்கலாம், அல்லது 5ஆக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ரிசல்ட் என்ன, அதான் அவுட்புட், அது ஸ்கொயர். இப்போ ஸ்டெப் 1 ஸ்டார்ட் தி ப்ராசஸ். தென் கெட் தி இன்புட் எக்ஸ். அப்போ இன்புட் எக்ஸ், எக்ஸை வந்து இன்புட் பண்ணு. கால்குலேட் தி ஸ்கொயர் பை மல்டிப்ளையிங் தி இன்புட் வேல்யூ. இப்போ இந்த இடத்துல தான் ப்ராசஸ். எக்ஸினுடைய ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸு கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கடுத்து டிஸ்பிளே தி ரிசல்ட் ஸ்கொயர், ஸ்கொயரை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஃபைனலாக ஸ்டாப் தி ப்ராசஸ். இதுதான் வந்து ரெண்டாவது ப்ராப்ளம். அப்போ ஸ்டார்ட் தி ப்ராசஸ், கெட் தி இன்புட் எக்ஸ், கால்குலேட் தி ஸ்கொயர், தென் டிஸ்பிளே தி ரிசல்ட். அப்போ கெட் தி இன்புட்னும் போது அந்த இடத்துல இன்புட் இருக்குது, ஸ்டெப் 3ல் ப்ராசஸ் இருக்குது, ஸ்டெப் 4ல் அவுட்புட் இருக்குது. இப்போ அல்காரிதத்தை 2 விதமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று வந்து சூடோ கோட், அனதர் ஒன் இஸ் ஃப்ளோ சார்ட். இப்போ சூடோ கோடுனா என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ், அதாவது இப்போ நான் சில ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப்ஸு எதுக்கு யூஸ் ஆகும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பெர்ஃபார்ம் எக்ஸ்கவேஷன், அப்போ குழி வந்து எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஃபூட்டிங் ரெம்பர்ஸ்மெண்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் காலம் காஸ்டிங், காலத்தை நிறுத்துகிறோம். ஃப்ளோர் இன்ஸ்டலேஷன், ஃப்ளோரை இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். அதுக்கப்புறம் வால்ஸ் பில்டிங், செவரை கட்டுறோம். ரெடி டு மூவ் இன், வீட்டுக்கு உள்ள ரெடியாக கட்டி குடி போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸை நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியுதா? அப்போ இந்த ஸ்டெப்ஸு நான் இதையே படமாக காட்டும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியுது. இப்போ இதே மாதிரி தான். அப்போ இந்த ஸ்டெப்ஸாக எழுதணும்னா இதை வந்து சூடோ கோடுன்னு சொல்லலாம், சூடோ கோட் ஃபார்ம் ஆஃப் அல்காரிதம் சொல்லலாம். இதையே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக எழுதணும்னா அதை வந்து ஃப்ளோ சார்ட்டுன்னு சொல்லலாம். சரி, இப்போ சூடோ கோட்னா என்னன்றதை பார்ப்போம். இதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா போலி குறியீடுன்னு சொல்லுவாங்க. சூடோனா போலி. சூடோ கோட் இஸ் ஏ மிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அண்ட் ஆர்டினரி பிளைன் இங்கிலீஷ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அல்காரிதம் பார்த்தோம். அல்காரிதம் ஆர்டினரி பிளைன் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறோம். அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஆர்டினரி பிளைன் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறோம். அதே வந்து நாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையே ஓரளவு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி, ஏன்னா ஈஸியாக அப்போ தான் கன்வெர்ட் பண்ண முடியும், அதை மாதிரி எழுதுகிறோம். அதுதான் வந்து சூடோ கோட். சூடோ கோட் இஸ் ஏ மிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். அப்போ அதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும், ஆனால் அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, பட் ஆர்டினரி பிளைன் இங்கிலீஷில் இருக்கும். It is an informal high-level description of the operating principle of a computer program or other
அல்காரிதம். இப்போ சாதாரணமாக எழுதணும்னா அது அல்காரிதம் சொல்லுவோம். அந்த அல்காரிதத்தையே ஓரளவு ஒரு ஹை லெவல் டிஸ்கிரிப்ஷனாக நாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சூட்டபுளாக அதை எழுதணும்னா அது சூடோ கோட். இட் இஸ் இன்டென்டட் ஃபார் ஹியூமன் ரீடிங் ரேதர் தென் மெஷின் ரீடிங். அப்போ சூடோ கோடை நீங்கள் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ண முடியுமா? கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதை ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அது மெஷின் ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் கோடிங் எழுதணும். அல்காரிதத்தையோ ஆர் சூடோ கோடையோ நீங்கள் வச்சின்னு எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை வாங்க முடியாது. கம்ப்யூட்டரில் ரிசல்ட்டை வாங்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், ஸ்டார்ட் இன்புட் a, b, தென் சம் a + b. இங்கே பாருங்கள் அந்த அசைன்மெண்ட் சிம்பிள். இப்போ நாம் சாதாரணமாக அல்காரிதம் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ஆடிங் a and b டு கெட் சம் அப்படி எழுதுவோம். அப்போ ஆடிங் a and b டு கெட் சம்னு நம்ம அதை பிளைன் இங்கிலீஷில் எழுதுறதை விட இப்போ இதை ஒரு ஃபார்முலாவை, அந்த சம்மோடைய ஃபார்முலாவை இங்கே கொடுத்துருக்குறோம். அப்போ இது ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் பிரிண்ட் சம், அப்போ ஒரு அவுட்புட். அப்போ இன்புட் a, b, கெட் a, bன்றதை விட இன்புட் a, bனா நம்ம கம்ப்யூட்டரில் இதை இன்புட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி சம் இஸ் ஈக்குவல் டு a + b. அப்போ a + b இஸ் அசைன்டு டு சம். இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் சம், அப்போ இந்த இடத்துல இது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். தட் ஸ்டாப். சரி, நெக்ஸ்ட் லெட் அஸ் see about the flowchart and flowchart symbols. flowchartனா என்ன, அதில் என்னென்ன சிம்பிள்ஸை அதில் யூஸ் பண்ணுறன்றதை பார்ப்போம். flowchart is a diagrammatic representation of the algorithm or pseudocode. அப்போ flowchartன்றது இட்ஸ் a diagrammatic representation of the algorithm or pseudocode. நம்ம முதலே பார்த்தோம், pseudocode பார்த்தோம். pseudocode is a form of algorithm. It is one form of algorithm. அப்போ another form of algorithm flowchart. அப்போ இந்த flowchartன்றது இட்ஸ் a diagrammatic representation or pictorial representation. provides control flow of execution in a visual manner. அப்போ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன? அந்த flowchartல அந்த லாஜிக் ஃப்ளோவை நம்ம விஷுவலாக பார்க்கலாம். விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியும். They help us to visualize complex process. இப்போ சிம்பிள் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனை விட இதை மாதிரி நம்ம பிக்டோரியலாக பார்க்கும்போது இட் இஸ் யூஸ் ஃபார் அன் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நெக்ஸ்ட் லெட் அஸ் see தி flowchart symbols. என்னென்ன flowchart symbols இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்டாக சில flowchart symbols மட்டும் இங்கே கொடுத்துருக்குறோம். ஒன்று ஓவல் ஷேப்பில் இருக்குது. இந்த ஓவல் ரெப்ரசன்ட்ஸ் ஏ ஸ்டார்ட் ஆர் எண்ட் பாயிண்ட். இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்டாப் பண்ணும்பொழுதும் நம்ம இந்த ஓவல் ஷேப்பை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆரோ மார்க்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட்ஸ் எ கனெக்டர் தட் ஷோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஷேப்ஸ். அப்போ ஒரு ஷேப்புக்கும் இன்னொரு ஷேப்புக்கும் இடையில் ஒரு கனெக்டராக இது யூஸ் ஆகுது. அப்போ ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் இடையில் கனெக்டராக அது யூஸ் ஆகுது. மூணாவது எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேரலோகிராம். பேரலோகிராம் ரெப்ரசன்ட்ஸ் இன்புட் ஆர் அவுட்புட். அப்போ இன்புட் ஆர் அவுட்புட் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோன்னு வச்சுங்க, அப்போ இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவுட்புட் அது மாதிரி சமயத்துலேயும் இதை யூஸ் பண்ணலாம். தென் ப்ராசஸ்ன்றது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு அசைன்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு இந்த ரெக்டாங்கிள் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து டெசிஷன். அப்போ சம்டைம்ஸ் நம்ம மேலே பார்த்தோம், சில ப்ராப்ளத்தில் we have to make decision. அப்போ in such cases we have to use this diamond shape. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்ராம் கோடிங். ப்ரோக்ராம் கோடிங்னா பார்த்தோம். கோடிங்னா என்ன? ரைட்டிங் ப்ரோக்ராம் தான் கோடிங்கிறது ரைட்டிங் ப்ரோக்ராம் இன் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ப்ரோக்ராம் இஸ் a set of instruction codes written in a particular programming language to solve a problem. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? அல்காரிதம் பார்த்தோம். அல்காரிதம்ன்றது இட் இஸ் ஆல்சோ a set of instructions. ஆனால் ப்ரோக்ராமும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ் தான்.
அல்காரிதத்தை நம்ம பிளெயின் இங்கிலீஷில் எழுதுவோம். பட் ப்ரோக்ராம் நாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுவோம். ஒன்ஸ் சூடோ கோட் இஸ் ரிட்டன், இப்போ அல்காரிதத்தினுடைய ஒரு ஃபார்மான சூடோ கோட் நம்ம எழுதிட்டோம்னா it can be transcribed into a syntax specific to a programming language. அப்போ அந்த அல்காரித்தையோ ஆர் சூடோ கோடையோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிடுறோம். அதுதான் கோடிங். இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் வித் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். அப்போ இது மாதிரி கோடிங் எழுதும்போது அந்த கோடிங் கேன் பி இம்ப்ளிமெண்டட். இதில் இந்த அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம கோடிங் எழுதுகிறோம். அப்போ அதில் we have different types of approaches. ஒன்று ப்ரொசீஜரல் அப்ரோச், another one is object oriented programming approach. இந்த ப்ரொசீஜரல் ஓரியன்ட் அப்ரோச் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா சி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் C++, ஜாவா, பைத்தான், இங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். Now let us see the differences between algorithm and a program. Algorithm is a step-by-step procedure of solving a problem logically. அப்போ algorithm என்றது logical steps involved in solving a problem. Whereas program is an expression of algorithm in a programming language. அப்போ அல்காரிதம்ன்றது பிளெயின் இங்கிலீஷில் எழுதக்கூடியது. பட் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு அல்காரிதத்தை ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுறது. தென் கேட்டகரைசேஷன், we can categorize the algorithm based on the implementation methods and design techniques. அது என்ன டைப் ஆஃப் அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி டிசைன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த அல்காரிதத்தை கேட்டகரைஸ் பண்ணுறோம். பட் வேறஸ் ப்ரோக்ராம்னு எடுத்தோம்னா கேட்டகரைசேஷன் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச்சஸ். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் ஆர் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் அப்ரோச். அப்போ எந்த அப்ரோச் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவது, நோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் அல்காரிதம் அண்ட் ஒன்லி கைட்லைன்ஸ் ஆர் அவைலபிள். இப்படி தான் எழுதணும் அல்காரிதம்ன்றதுக்கு ரூல்ஸ் கிடையாது, அதுக்கு சின்டாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் வி ரைட் அல்காரிதம். பட் ப்ரோக்ராம் ஷுட் பி ரிட்டன் ஃபார் யூஸிங் எ செலக்டட் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் சின்டாக்ஸ். அப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய சின்டாக்ஸ் படி தான் அந்த ப்ரோக்ராமை நம்ம எழுதணும். It resembles a pseudocode that can be implemented in any language. அப்போ அல்காரிதம் ஒரு pseudocode ரெசம்பிள் பண்ணுது. ஏன்னா pseudocode is a form of algorithm. அப்போ ஒன்ஸ் நம்ம pseudocode எழுதிட்டோம்னா அந்த pseudocode நம்ம எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் வேறஸ் the program is more specific to a programming language. It is more specific to a programming language. ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாம் அந்த கோடு எழுதணும்னா அது அந்த பர்டிகுலர் கம்பைலரில் தான் ஒர்க் ஆகும். வேறு ப்ரோக்ராம் கம்பைலரில் அதை ஒர்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லெட் us see the characteristics of algorithm. இந்த அல்காரிதத்தில் என்னென்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸு ஒன்று பார்த்தோம்னா இன்புட். அப்போ நம்ம முதலே சொன்னோம் அல்காரிதம்னா அதில் நம்ம இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும். ஆனால் இது கேஸை பொறுத்த வரைக்கும் இன்புட் 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ். சில அல்காரிதத்தில் 0 இன்புட்டே இல்லாத இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 100 வரைக்கும் நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 1லேருந்து 100 வரைக்கும் நம்பரை ஜென்ரேட் பண்ணலாம் வித்தவுட் கிவிங் இன்புட். அப்போ 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ். சில ப்ராப்ளத்தில் இன்புட் இருக்கலாம், சில ப்ராப்ளத்தில் இன்புட் இல்லாமையும் இருக்கலாம். அவுட்புட் கண்டிப்பாக அவுட்புட் இருக்கணும்.
எந்த ஒரு அல்காரிதம் எடுத்தனாலும் அந்த அல்காரிதத்தில் அந்த ப்ராப்ளத்தினுடைய அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்ளத்தை எதுக்காக சால்வ் பண்ணுறோம்? நம்மளுக்கு வேண்டியது அவுட்புட். அந்த அவுட்புட்டுக்காக தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறோம். அதனால் யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டி. ஃபைனைட்னஸ் ஷுட் ஹவ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து முடிஞ்சிருக்கணும். 1லேருந்து 10ன்னா அந்த 10 ஸ்டெப்ஸ். அப்போ ஃபைனைட்டாக இருக்கணும். அது இன்ஃபினைட்டாக போகக்கூடாது. இன்ஃபினைட்டாக போச்சுன்னா அல்காரிதம் ஒர்க் ஆகாது. டெஃபினைட்னஸ் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்டு. இந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்றது வெல் டிஃபைன்டாக இருக்கணும், கிளியர் கட்டாக இருக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன். இது இன்புட் அவுட்புட் தென் வந்து ப்ராசஸ். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆப்ரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல் டிஃபைன்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுக்கணும். கரெக்ட்னஸ் ஷுட் பி எரர் ஃப்ரீ. அப்போ வைல் ரைட்டிங் அல்காரிதம் அந்த லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் எழுதும்போது அந்த சீக்வன்ஸும் மாறாமல் இருக்கணும், அந்த லாஜிக்கும் மாறாமல் இருக்கணும். இட் ஷுட் பி எரர் ஃப்ரீ. தென் ஓன்லி தி அவுட்புட் வில் பி கரெக்ட், எரர் ஃப்ரீ. ஃபீசிபிலிட்டி. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய சோர்ஸை வச்சு அது பண்ண முடியக்கூடியதாக இருக்கணும். இப்போ என்ன, இப்போ ஒரு அவுட்புட் கேட்குறாங்க. இந்த அவுட்புட்டுக்கு வந்து சில சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த சோர்ஸ்லேருந்து வி ஹவ் டு டிரைவ் தி அவுட்புட். அப்போ அதுக்கு இல்லாமல் புதுசாக வேறு இன்புட்ஸ்லாம் நம்ம கேட்கக்கூடாது. எஃபெக்டிவ்னஸ். எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. எஃபெக்டிவாக இருக்கணும். அன்ஆம்பிகியஸ். ஸ்டெப்ஸ் ஷுட் பி கிளியர். அது வந்து வேகாக இருக்கக்கூடாது. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கணும். சிம்பிளிசிட்டி. ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அதை பார்த்ததுமே, அந்த அல்காரிதத்தை பார்த்ததுமே ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். சிம்பிளிசிட்டி. தென் இண்டிபெண்ட் அண்ட் போர்ட்டபிள். அப்போ ஒரு அல்காரிதம் எழுதணும்னா இட் ஷுட் பி போர்ட்டபிள். அதாவது இப்போ அல்காரிதம் எழுதுகிறோம். ஒரு அல்காரிதம் சி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க சி லாங்குவேஜில் அதை எழுதலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். C++ தெரிஞ்சவங்க C++ல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பைத்தான் தெரிஞ்சவங்க பைத்தானில் இது பண்ணிக்கலாம். அப்போ இண்டிபெண்ட்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினுடைய கோடை ஃபுல்லாக அங்கே யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஜெனரிக் இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அது இதுதான் வந்து சம்மரி. Let us sum up what we have seen so far. One, algorithm. An algorithm is defined as a well-defined sequence of steps that provides a solution for a given problem written in a natural language. அப்போ அல்காரிதம்ன்றது it is a well-defined sequence of steps. இது first point. It provides a solution for a given problem written in a natural language. Natural language na normally in a plain English we write the instructions. A pseudocode is one form of an algorithm and written in a format that is similar to the structure of high-level programming language. அப்போ pseudocode-ன்றது it is a type of algorithm and written in a format that is similar to the structure of a high-level programming language. ஒரு high-level programming language-இனுடைய அந்த சின்டாக்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர் அதை பேஸ் பண்ணி எழுதக்கூடியது. அதை மிக்ஸ் பண்ணி இந்த பிளைன் இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணி எழுதுகிறோம். எதுக்காகனா சீடோகோடை ஈஸியாக நாம் கன்வெர்ட் பண்ண முடியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக. அடுத்தது ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் இஸ் தி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி அல்காரிதம். இட் இஸ் எ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி அல்காரிதம். Programன்றது it's a set of instruction code written in a particular programming language to solve a problem. அப்போ ப்ரோக்ராம்ன்றது it's a set of instruction codes written in a particular programming language. ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதக்கூடிய ஒரு செட் ஆஃப் கோட்ஸ், அதுதான் வந்து ப்ரோக்ராம். இப்போ எவாலுவேஷன் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆஃப் சால்விங் ஏ ப்ராப்ளம்.
4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ரோக்ராம், பி ஃப்ளோசார்ட், சி அல்காரிதம், டி சாஃப்ட்வேர். அப்போ இதில் எது கரெக்டான ஆன்சர்? சி அல்காரிதம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், அல்காரிதம் தட் இஸ் ரிட்டன் இன் ஏ ஃபார்மேட் சிமிலர் டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஒரு ஹை லெவல் லாங்குவேஜுக்கு சிமிலரான ஒரு ஃபார்மேட்டில் அல்காரிதத்தை எழுதணும்னா அது என்னன்னு சொல்கிறாங்க. ஒன்று ப்ரோக்ராம், இன்னொன்று ஃப்ளோசார்ட், இன்னொன்று அல்காரிதம், இன்னொன்று சூடோ கோட். அப்போ டி சூடோ கோட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மூணாவது, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிட்டன் இன் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கேயே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ப்ரோக்ராம், பி ஃப்ளோசார்ட், சி அல்காரிதம், டி சாஃப்ட்வேர். அப்போ இதில் ஏ ப்ரோக்ராம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம். ஏ ப்ரோக்ராம், பி ஃப்ளோசார்ட், சி அல்காரிதம், டி சாஃப்ட்வேர். இப்போ இதில் எது கரெக்டு? பி ஃப்ளோசார்ட். ஃப்ளோசார்ட் இஸ் தி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் an அல்காரிதம். இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அல்காரிதம்னா என்ன, எப்படி கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சூடோ கோட் எப்படி எழுதுறது, தென் ஃப்ளோசார்ட் எப்படி வரைகிறது, அப்புறம் அல்காரிதத்துக்கும் ஃப்ளோசார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கம்ப்யூட்டர் கோடிங்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதத்தை பற்றியும் பார்த்தோம். தேங்க்யூ.